எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்கிட் கேம் சீசன் 1 அண்ட் சீசன் 2 பார்த்துருப்போம். அது பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா அது மனுஷன் இப்படி சுட்டு தள்ளுறாங்களே, ஐயோ இவங்க சாக போகிறாங்க, அவங்க சாக போகிறாங்க பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. நிஜமாலுமே இது நடந்தால் எப்படி இருக்கும்னு தோணுச்சு. நிஜமாவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸ்கிட் கேமை விட ரொம்ப கொடூரமாக ரொம்ப மோசமாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, 1970s காலகட்டத்தில் சவுத் கொரியாவில் இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போது ஸ்குவிட் கேம்ங்கிறது ஒரு ரியல் லைஃப் பேஸஸ் ஸ்டோரியா அது பேஸ் பண்ணி தான் எடுத்துக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் டேரக்டர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆக்சுவலி இது என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி கடனில் இருக்கவங்க கிரிப்டோரன்ஸில் பணம் ஏமாற்றுவங்க, இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு அதை வச்சு தான் நான் ஸ்குவிட் கேமை வந்துட்டு எடுத்திருக்கேன். இதுக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அப்படி என்ன தான் நடந்துச்சு அதை பார்த்தா முழுசாக இந்த வீடியோக்குள்ள அதை பார்த்தா டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு ஒரு 17 வயசு தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க அம்மாவை காணுங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேர் வராங்க. எனக்கு ஆச்சு அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி எங்கள் அம்மாவை காணும்னு சொல்லணும். அப்படியா, சரிப்பா நாங்கள் கூப்பிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு வேன் வருது, அதில் ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 14 வயசு பையன், அவன் பேர் ஜாய், ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அப்போது போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த பையனை பார்த்துட்டு அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வரான். அவனை பார்க்கும்போதே என்னோட மாதிரி இருக்கு, அவன் பேக் காட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் அவனோட பேக்கை திறந்து காட்டுறான். அதில் பிரெட் பேக்கெட் இருக்கு, மில்க், அது மாதிரி அவன் ஸ்கூலில் கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் மிச்சம் மீதி இருக்குது. அதை பார்த்துட்டு அவர், இந்த பிரெட்டை நீ எங்கே நெட் வந்த, நீ கண்டிப்பாக கடையிலேருந்து திருடிட்டு தான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறாரு. ஆக்சுவலி அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, அது உண்மையிலே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவனை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணி ஒத்துக்க வைக்க பார்ப்பாரு. அந்த பையனும் இல்லை சார் நான் எடுக்கலை, இதை வந்துட்டு எனக்கு ஸ்கூலில் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், நீ திருடுன்னு ஒத்துக்கல அப்படின்னா நான் உன்னை விட மாட்டேன், உன்னை வீட்டுக்கு போக அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அந்த பையன் ஜாய்ங்கிற 14 வயசு பையன் வேறு ஆப்ஷனே இல்லைங்கிற காரணத்துக்காண்டி, ஆமாம் சார் நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறான். உடனே அந்த ஆஃபீஸர் அவனை கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாசலில் ஒரு வேன் வந்து நிற்கிது, அதில் ஏற்றி விட்டுறாரு. யோசிச்சு பாருங்க, இப்படி நம்ம ஸ்ட்ரீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி இது ரியலாக நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆன் அப்படிங்கிற ஒரு 8 வயசு பையங்க, அவரோட அப்பா வந்து ஒரு பிஸியான ஆள். அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் குழந்தைங்கள வந்து ஓகே நான் வந்து இந்த வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அவருக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த ஃபோன் கால் ரொம்ப இம்பார்ட்டண்ட், குழந்தைங்களும் இருக்காங்களே, நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக ஒரு விஷயம் வருதுன்னா பக்கத்தில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஏன்னா நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் நம்பி விட்டுட்டு போவோம். ஓகே நம்ம குழந்தைங்க பாதுகாப்பாக இருப்பாங்க, நம்ம திரும்ப வந்து கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வர நினச்சிருக்காங்கன்னா, ஓகே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இங்கே வந்து நம்ம பசங்களை சொல்லி விட்டு போகலாம், திரும்ப கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அவங்களை கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவர் நம்பி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருக்காரு. போயிட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வேனை வரவழைச்சு பசங்களை ஏற்றி அனுப்பிட்டாங்க. அந்த பசங்க எங்கள் அப்பா எங்களை வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார், எங்களை விடுங்க எங்கள் அப்பா வந்துருக்காங்க கத்தியிருக்காங்க, இவனுங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. அடித்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பசங்களை தான் கூப்பிட்டு போகிறாங்க, சின்ன வயசு பசங்களை தான் கேட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஆக்சுவலி இதோட பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1950s வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச காலகட்டம். ஆக்சுவலி கொரியாவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமும் கொரியன் வார் அதெல்லாம் முடிஞ்சு ஓகே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆன டைமில், அப்போது நம்மளுக்கே தெரியும் வார் அப்படின்னாலே எவ்வளோ அழிவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வீடு இருக்காது, நிறைய பேர் வந்துட்டு பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, சில பேருக்கு குழந்தைங்க வந்து லாஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும், வேலை இருக்காது, வருமானம் இருக்காது.
அப்படி இருக்கும்போது கிராமத்துல மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ! நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம வந்து நகரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசன் சிட்டியை நோக்கி படையெடுத்து கிளம்புறாங்க. அப்போ பூசன் சிட்டியில் நிறைய பேர் வந்துடுறாங்க. அப்போ அந்த பூசன் சிட்டியில் ஆல்ரெடி இருக்க எலைட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அந்த பணக்காரங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னடா இது இவங்க கூட்டம் கூட்டமாக வந்துட்டே இருக்கானுங்க, இவங்க பார்க்கவும் பிடிக்கல, இவனுங்க வந்து இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆக்சுவலி பிடிக்கல. அவங்களும் அவங்க ஹெல்மெட் பண்ண தான் ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த மாதிரி படையெடுத்து வந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடு இருக்கல, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் ஓரத்துலேயே படுத்து கிடக்குறாங்க. ஸோ ஜாபெல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது இதை கவர்மெண்ட்டும் பார்க்குது. ஸோ என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அந்த காலகட்டத்தில் இருந்த பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறார். அதில் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு க்ளீன் சிட்டி தான் வேணும், எல்லாருமே வந்துட்டு வெல்ஃபேர் ஹோமில் வந்து நீங்கள் சேர்த்துருங்க, இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உதவித்தொகை கொடுங்க, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுங்க, ஸோ அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இந்த மாதிரி பெக்கர்ஸாக இருக்கட்டும், வீடு இல்லாதவங்க, இந்த மாதிரி ஜாப் இல்லாதவங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு அடைக்கலம் கொடுத்துருங்க, ஒரு ஹோம் வெல்ஃபேர் மாதிரி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் தான் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிரதர்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட். இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஹோம் இல்லாத பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, இவங்களெல்லாம் கூட்டு போயிட்டு தங்க வைக்கிறது, இல்லை வேலை இல்லாதவங்க என்ன பண்ணுறது, ஓகே நாங்கள் வேலை கொடுக்குறோம், ஒரு நல்ல வேலையை ஒரு ட்ரைனிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கலாம், ஒரு நாங்கள் ஃபுட்டு கொடுக்குறோம், தங்குறதுக்கு எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருந்து கொரியாவுக்கு ஃபண்டும் வருது. இந்த மாதிரி நிறைய பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் ஃபண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டும் கொடுக்குறாங்க. அப்போ ஓகே, அப்போ இந்த மாதிரி வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் வேணும், அப்போ தான் ஃபண்டும் வாங்க முடியும். இப்போ ஃபண்டும் வாங்குறாங்க. நார்மலாகவே ஒரு ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு லிமிட்டட் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ பீப்புள் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரையுமே போட்டு அந்த ஹோமில் அடைச்சிடுறாங்க, பிரதர்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இன்ஸ்டியூட் ஃபார்ம் ஆகிடுச்சு, கொஞ்சம் பீப்புளை வந்துட்டு அதில் கொடுப்பேன். நார்மலாகவே இந்த மாதிரி ஒரு ஹோம் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், இலவசமாக தங்குறதுக்கு இடமா இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்குறோம், ஒரு வருஷத்தில் நீங்கள் இந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல வேலையில் இருக்கலாம், நீங்கள் நல்லா சம்பாத்தியத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்லி யாருக்கையாவது சொன்னால், அதுவும் யோசிச்சு பாருங்கள். ஸ்குவிட் கேம் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அதில் எல்லாமே எப்படி கூட்டு போவாங்க, ஆக்சுவலி அதில் ஆல்ரெடி கடனில் இருக்கவங்களா பார்த்து உங்கள் கடனை வந்துட்டு அடைக்கணுமா, ஆக்சுவலி உங்களுக்கு பண தேவை, யார் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ அவங்கள பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே நம்பி போவாங்க தானே, அதை மாதிரி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பிரதர்ஸ் ஹோமுக்கு யார் இப்போ டைரக்டராக இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பார்க் என் குயின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இப்போ அதோட இன்சார்ஜ் ஹெட். யார் அப்படின்னா, நம்ம ஸ்குவிட் கேமில் பார்த்துருப்போம்ல, பிளாக்ல ஃபுல்லி மாஸ்க் போட்டு ஒரு ஹெட் டேரக்டர் இருப்பார், ஓவரால் ஹெட். அதாவது அந்த அங்கிள் தாத்தா இருப்பார், ஸோ அவருக்கு கீழே ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹெட்டு பதவி ஏற்றாச்சு. அப்போ அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு, ஓகே கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டும் கிடைக்குது, கவர்மெண்ட்டும் ரூல் போட்டிருக்கு, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் ஆக்சுவலி இந்த மாதிரி பெக்கர்ஸாக இருக்கட்டும், வீடு இல்லாத அனாதைய ஹோம்லெஸ் பீப்புள், ஸோ இவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுக்குற மாதிரி அந்த ஃபுல்லாகவே கிளென்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு ரீசனும் இருந்துச்சு. பிகாஸ் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் 1980s அப்போ வந்துட்டு ஏஷியா கேம்ஸ், அது மட்டும் இல்லாமல் சியோலில் ஒலிம்பிக் வந்து சியோலில் தான் கனெக்ட் தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, சியோலில் ஒலிம்பிக் வரப்போகுது, அப்போ வந்துட்டு பூசன் சிட்டியை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப வந்துட்டு அழகாக யாரும் பார்க்க, வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கண்ட்ரியை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அங்கே போய் பிச்சைக்காரங்களா, ஏழைங்களா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க தெருவில் ரோட்டில் இருந்தாங்கன்னா பார்க்கவே என்னடா அந்த நாடுச்சு, இங்கே போய் ஒலிம்பிக்கில் வச்சாங்க, இது நல்லாவே இல்லைன்னு ஆயிடும்ல. ஸோ அப்போ அவங்க எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணணும். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு கவர்மெண்ட்டே லிவ் பண்ணுதுங்க, போலீஸுக்கு ஆர்டரே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பேட்ரோல் போங்க, ரோந்து போயிட்டு மாதத்தில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் ரோந்து போயிடுங்க, ரோட் சைடெலாம் போங்க, போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஐடி கார்டு கேளுங்க, யாரெல்லாம் ஐடி கார்டு கொடுக்கலையோ அவங்களெலாம் அள்ளி தூக்கி போட்டு இந்த ஹோமில் போட்டுருங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குது போலீஸுக்கு. வா இதுதான்டா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க,
பெட்ரோல் போடுறாங்க. அங்கே ஐடி கார்டு கேட்குறாங்க. அதாவது சின்ன குழந்தைங்கிட்டலாம் ஐடி கார்டு கேட்டால் என்ன சொல்லணும்? எங்கள் அப்பா பேர் அப்படி ஆக்சுவலி யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரி குழந்தைங்க யோசிக்கும்போது ஓகே இவங்க ஹோம்லெஸ் சைல்டு போல இருக்க, வீடெல்லாம் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அதாவது பார்க்குறாங்க மானிட்டர் பண்ணாத குழந்தைங்க, இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத குழந்தைங்களை கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. குழந்தைங்க கூட கிடையாதுங்க, அதாவது குடிமக்கள்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரங்க்டு பீப்புள்ஸ், அவங்களையுமே நல்ல வெல்ஸாக இருப்பாங்க, நல்ல வீடெல்லாம் கூட இருக்கும், காதல் தோல்வியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூவில் குடிச்சிட்டு ரோட் சைடாக கிடப்பாங்கல்ல, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒருத்தர் நல்ல வேலை வந்துட்டு ஓகே ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு போயிருக்காரு, அப்புறம் கூட தூக்கிட்டு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அப்போது போலீஸ் எந்த அளவுக்கு வேலை பார்க்குது. ஆக்சுவலி இந்த பார்க் அப்படிங்கிறவர் என்கொயரிங்கிறது கமிஷனும் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து நிறைய மக்கள் வேணும், நிறைய பீப்புள் வேணும், நீங்கள் எல்லாரையும் கூட்டுவாங்க எல்லாரையும் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவர் என்ன டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் நாங்கள் வந்து அடைக்கலம் கொடுக்குறோம், நாங்கள் ஃபுட்டு கொடுக்குறோம், தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறோம், நாங்கள் வந்துட்டு எல்லாமே பண்ணுறோம்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பட் அங்கே அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி, ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியை க்ரியேட் பண்ணி அங்கே நிறைய ஜாபுக்கு அந்த குழந்தைங்களா இருக்கணும் கடத்திக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள வச்சு நிறைய ஜாபுக்கு ஈடுபடுத்துகிறாங்க. அண்ட் சரி வேலைக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்காங்க, அப்போ காசு கொடுப்பாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி உள்ளே போனால் வெளில வர முடியாது. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஸ்குவிட் கேமில் எல்லாரையும் கூப்பிட்டு போய் அடைச்சிருவாங்க. அப்படி கூட்டு போனதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்கவே முடியாது. பிகாஸ் எல்லாமே ஸ்பீடாக இருக்கும், அந்தளவுக்கு பாதுகாப்புக்கிறோம் ப்ரொடக்ஷன் இருக்கும், அப்படியே கன்னை வச்சு நிற்பாங்க மாஸ்க் போட்டுட்டு, தப்பிக்கவே முடியாது. அண்ட் அதுலேயுமே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், சுட்டு டப் டப் டப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி கூட்டு வந்து அடைச்சிட்டாங்க. இவங்களுக்குமே யூனிஃபார்ம் இருக்குமா, நம்பர்ஸ் இருக்குமா. யோசிச்சு பாருங்கள், என்னடா அது ஸ்குவிட் கேம் பார்த்தாலும் அப்படி இருக்குது, ரிவ்யூலாம் இப்படி ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நிஜமாகவே அப்படி இருக்குது. ஜஸ்ட் அதுக்கு ரிலேட்டடாக இமேஜினேஷன் மட்டும் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபேக்ட்ரி இருக்குது, இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு கமாண்டர் இருப்பார். ஸோ அவர் ரிலேட் பண்ணுற மாதிரி அந்த மாஸ்க் மேலே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவங்களுக்கு கீழே செக்ரட்டரி லீடர்ஸ் அந்த மாதிரி கூட இருப்பாங்களாம். ஸோ அடுத்தடுத்த போர்ஷன் நம்ம ஸ்குவிட் கேம் தெரியும், ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் மாஸ்க் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப் மாஸ்க் இருக்கும், அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் மாஸ்க் இருக்கும். அண்ட் ஓவரால் லீடர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் மாஸ்க் வச்சுருப்பார். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும். கண்டஸ்டன்ட்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்பர்ஸ் தான் இருக்கும், ஏன்னா எல்லாரும் நேமே ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் அப்படி தான் இருக்குமா, ஒரு பேட்சாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பேட்சில் ஒரு சடன் இன்மேட்ஸ், ஆக்சுவலி இன்மேட்ஸ் அப்படின்னா கைதிக்கு தான் சொல்கிறாங்க, ஏன்னா இவங்க வந்து போலீஸாலே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒரு லீடர் இருப்பார், ஒரு பேட்ரோல் யூனிட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்ரோலுக்கு வந்துட்டு இவ்வளோ செட் ஆஃப் இன்மேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லீடர் இருப்பார், அவங்களுக்கு மேலேயும் ஒரு சீஃப் அத்தாரிட்டி மாதிரி ஒரு லீடர் இருப்பார், அதுக்கு மேலே ஹெட். ஸோ ஆக்சுவலி இந்த பார்க் எங்குன்னு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, அதை ரன் பண்ணோன்னா ஒரு ஆஃபீஸரை ஹையர் பண்ணுவோம், அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அந்த காசை சேவ் பண்ணுறதுக்காக இந்த சிறை கைதிகளாக இருக்கவங்களையே அந்தந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கமாண்டர் அவர் இருக்காருன்னா அவர் கீழே லீடர்னால் அந்த லீடரும் யாராக இருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த சிறை கைதியில் ஒரு ஆளாக தான் இருப்பார். அவங்களுக்கு கீழே அந்த பேட்ரோல் இந்த யூனிட்டுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே யாராக இருப்பாங்க, சிறை கைதியில் தான் இருப்பாங்க. நம்ம வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கலாம், ஸ்குவிட் கேமில் அதுக்குன்னு தனியாக இருப்பாங்க, அந்த கண்டஸ்டன்ட்லேயே ஒருத்தவங்களை கூட்டு போய் அந்த மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது அந்த போர்ஷனுக்கு அந்த பேர். ஆனால் இதில் அதுக்குள்ளேயே உள்ளவங்கள தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு பேட்ரோல் இருக்குது, அந்தந்த பேட்ரோலுக்கும் ஒரு லீடர் இருக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட பேட்ரோல் இருக்குது. ஸோ அதில் சர்டன் பீப்புள் சர்டன் இன்மேட்ஸ் இருக்காங்க, அதில் சின்ன பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணி அடிச்ச மாதிரி 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஓகே நீ சொல்கிற, அப்போ உங்களுக்கு தங்குறதுக்குலாம் இடம் இருக்குமான்னு கேட்டால் ஒரு சின்ன ரூமு, அந்த ரூமில் ஒரு சின்ன பெட்டு நீ வச்சுக்கலாம், அந்த பெட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன பெட்டில் எத்தனை பேர் படுக்க முடியும், ஆனால் 4 பேர் 5 பேர் படுத்திருப்பாங்க. ஒரு சின்ன இடத்துலையே அவ்வளோ பேரை போட்டு அடைச்சிருப்பாங்க. உங்கள் வென்டிலேஷன் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, நீட்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நார்மலாக ஒரு லிமிட்டட் பீப்புள் ஒரு இடத்துல வச்சுக்க முடியும், அதுவே நிறைய பேர்
ஒரு இடத்துல போய் வச்சா அது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி அவங்களுக்கே எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பிகாஸ் இவங்களோட தேவைக்காக இந்த மாதிரி நிறைய வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கூட்டு வந்து போட்டாங்க. அப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து காசு வருது, அதையும் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்கள வச்சு வேலையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ காலையில் 5 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. ஓகே, அப்போ நான் குளிக்க போகிறேன், நான் ப்ரஷ் பண்ண போகிறேன்னா ஒரு ப்ரஷ்ஷு தாங்க, இந்த ஒரு ப்ரஷ்ஷை வச்சு 10 பேர் ப்ரஷ் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு. சரி, பாத்ரூமில் குளிக்க போகிறதுக்கு அதுக்கு க்யூ இருக்கும். ஒரு 5 பாத்ரூம் தான், 10 பாத்ரூம் தான் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 4000 பேர் அதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் லைனில் நின்று அந்த டைமுக்குள்ளே அவங்க கரெக்டாக அந்த யூனிட்டுக்கு ஆஃபீஸ், அதாவது ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு வந்துடணும், அசம்பிள் ஆகிடணும். அப்படி வரலன்னா அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வரணுன்னா லைனில் நின்று எவ்வளோ பேர் குளிக்க முடியும்? நிறைய பேரால் குளிக்கவே முடியாதுல்ல. ஸோ அப்படியே குளிக்காம தான் வருவாங்க. ஸோ நல்லா ட்ரெஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. ஓகே, வந்து ஃபேக்ட்ரி யூனிக்கிட்ட அசம்பிள் ஆகிடுச்சு. நான் சொன்னேன்னா ஒவ்வொரு பேட்ரோல் இருக்கும், அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க, இன்றைக்கி நீங்கள் இதை தான் செய்யணுன்ட்டு. இந்த ஸ்குவிட் கேமில் கேம் 1, கேம் 2, கேம் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது இப்போ இந்த கேம் 1ல் நீங்கள் தான் பண்ணணும், கேம் 2 பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது கேமில் தோற்றவங்களை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி சுட்டு தள்ளுவாங்கள்ல, அது மாதிரி ஒழுங்காக அவங்க கொடுத்த டாஸ்க்கை பண்ணலைன்னா சம்மத்தியாக அடி விழுமா. பிகாஸ் லீடர், அதாவது அந்த லீடருக்கு அந்தளவுக்கு அடி விழுவும். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஜென்ரல் இருக்கார், அவர் வந்துட்டு செக்ரட்டரி அவரை அடிக்கிறாரு, அவர் லீடரை போட்டு அடிக்கிறாரு. அப்போ லீடர் என்ன பண்ணுவார், இந்த பேட்ரோல் வீட்டில் இருக்க பசங்களை தானே போட்டு அடிப்பார். அந்தளவுக்கு அடி எப்படி இருக்கும்னா அவங்களால எந்திரிக்கவே முடியாதான். யோசிச்சு பாருங்கள், சின்ன குழந்தைங்கள முரட்டுத்தனமாக ரொம்ப மோசமாக அடித்தா எப்படி இருக்கும், கை காலம் மரத்து போய். ஆனால் அவங்க அந்த வலியை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி வேலை பார்க்காம இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த டாஸ்க்கை முடிச்சிருக்கணும். ஸோ என்ன மாதிரி வேலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8 வயது பையன் அவன் இவன் தான் இருக்கிற சின்ன பையன். ஸோ இந்த பையனுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்வலப் அடிக்கிறது, டூத் பிக் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை. அது மற்றவங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்குன்னா, ஷூ மேனுஃபேக்சர் பண்ண, ஷூ மேக் பண்ணுறது, ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பண்ண அப்படி அதுலேயே ஒர்க் பண்ண விட்டுருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சோப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அவங்கள வச்சு வேலை வாங்குறாங்க. அண்ட் அதில் அவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஸ்குவிட் கேமில் வின் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் இவ்வளோ அமௌண்ட் இருக்கும்ல, 45.6 பில்லியன் அந்த மாதிரி. இங்கே காசு கிடையாதுங்க. அவங்க வேலை பார்த்தாலும் உங்களுக்கு காசு கிடையாது. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன், சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கேன், ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன், ஒரு வேலையும் கூட கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் வேலை செய்கிறீங்க, இதுக்கு எதுக்கு மேலே காசு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுக்கறது கிடையாது. சரி, இவ்வளோ தானா, இங்கே வேறு ஏதாவது கொடுமை நடக்குமான்னு கேட்டால் யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாம் தமிழ் மூவி நிறைய பார்த்துருப்போம். நம்ம தலைவரோட மாஸ்டர் மூவியில் கூட எப்படி இருக்கும், குழந்தைங்களா இருப்பாங்க, ஸோ அவங்களை கொடுமைப்படுத்துவாங்கல்ல. அண்ட் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் கூட ரிலேட்டபிளாக சொல்லலாம். இங்கே உண்மையாகவே அடிக்கிறது துன்புறுத்துறது மட்டும் கிடையாதுங்க. லைட் ஆஃப் ஆனிச்சுன்னா செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் கூட நடக்கும். பசங்க பொண்ணுங்க வேறுபாடே கிடையாது. யாராக இருந்தாலும் பொண்ணுங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ, எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களோ, எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பசங்களுக்கும் நடக்கும். அவ்வளோ துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டிருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வலிக்குது எங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, உங்களுக்கு உடம்பு வலி இல்லையா, நாங்கள் பெயின் கில்லர் வச்சுருப்போம், நாங்கள் உங்களுக்கு பெயின் கில்லர் கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்லி அதுவும் பெயின் கில்லர் கிடையாது, ட்ரக்ஸு கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறத கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ரூமில் இந்த மாதிரி அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தியதும் சின்ன குழந்தைங்க. நார்மலாக போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் அப்பா ஓகே பார்த்துக்கோங்கன்னு சொல்ல விட்டு போன குழந்தைங்க தூக்கிட்டு வந்து கொடுமைப்படுத்தி ஹராஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த நிலமையில. உண்மையிலேயே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிருப்பாங்கல்ல. இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா, இந்த 8 வயசு பையன் நம்ம சொன்னோம்ல காணாமல் போய் தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு தூக்கிட்டு வந்தாங்கன்னு, அந்த பையனோட அப்பாவுமே அந்த இடத்துல இருந்திருப்பார். அந்த பையன் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அதை பார்ப்பான். பார்த்தோம் அவனுக்கு ஷாக் ஆகிடும். அவர்கிட்ட போய் அப்பா நான் தான் உங்கள் பையன்னு சொல்லணும், அவருக்கு வந்து தெரியாது. பிகாஸ் அவர் மென்டலி ஒரு ட்ராமாக்குள்ளே போயிருப்பார். பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு மென்டலி ஒரு மாதிரி டிசால்வ் ஆகிருப்பார்.
எனக்கு தெரியவே தெரியாது அடையாளம். இந்த அளவுக்கு கொடூரமாக யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா? ஆக்சுவலி இவங்களால தப்பிச்சும் போக முடியாது. போனாலும் இவ்வளோ அடியா. இந்த பார்க் அண்ட் குயின் இருக்கார்ல, இவரோட ஆஃபீஸில் இவருமே வந்துட்டு ஹராஸ் பண்ணுவார். அண்ட் இங்கே லீடராக இருக்கவங்களும் ஹராஸ் பண்ணுவாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, இந்த பார்க்க என்ன பண்ணுவாங்க, இவருக்கு பிடிக்கல, யாராவது சொல்கிறது கேட்கலன்னா அவங்க அடித்து கொண்டு வரோம். அவர் மட்டும் கிடையாது, அவங்களாம் லீடர்ஸுமே இவங்க ஒபே பண்ண. ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்மியோட இடம் எப்படி இருக்கும், ஒரு ஆர்மியோட இதெல்லாம் கமாண்டிங் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ண டிசிப்ளினாக இல்லைன்னு சொன்னால் உங்களை அடி அடின்னு அடிச்சிடலாங்களாம். அடித்து நீங்கள் இறந்து போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா புதைச்சிருவாங்க, இல்லை எரிச்சிருவாங்க, இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க. ஸோ இது மட்டும்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே ஸ்குவிட் கேமில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃபாரின் கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்க சீசன் 1. ஸோ அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவே அந்த ஷோ கனெக்ட் பண்ணி அவங்க பார்த்துட்ருப்பாங்க அந்த கேம் ஷோவை. இங்கேயும் ஃபாரின் கிளைண்ட்ஸ் அண்ட் லோக்கலில் உள்ளவங்க, ஒரு சர்ச் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வருவாங்க. அவங்க முன்னாடி அதாவது இந்த குழந்தைங்க, இந்த சிறை கைதிகள், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அவங்கள என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கள வித்துடுறாங்களாம், அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம் நடக்குது யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி எனக்கு பர்சனலி ஸ்குவிட் கேம் சீசன் 1 அண்ட் சீசன் 2 பார்க்கும்போதே ரொம்ப அழுகிட்டு மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த நேல் பைட்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ சொல்ல போகிறாங்க, ஐயோ நம்ம யாராவது பர்சனலி கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா அவங்க சாகிறத நம்ம வந்து விரும்ப மாட்டோம். இப்போ அங்கேயும் பர்சனலாக 2 பேர் பாண்டிங் இருக்கும். ஸோ அவங்க சுட்டு தள்ளியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு சீரீஸ் அது நம்மளுக்கே தெரியும் அது ரியல் இல்லை, எல்லாருமே நடிச்சிருக்காங்க, யாருமே சாகலை அப்படின்ட்டு. பட் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், என்னோட அது இப்படி இருக்கேன்னு நிஜமாவே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கும்போது உண்மையிலேயே அப்பா ஏன் இதை நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஸ்குவிட் கேம் வந்ததுனால இந்த இன்சிடென்ட் பேசும்போது நம்ம எல்லாருமே அப்படியே அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கா. இது வந்துட்டு அந்த காலகட்டத்தில் யாருமே பெருசாக நம்பவே இல்லை. இதை யாருமே ரியாக்டும் பண்ணவே கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஃபுல்லாக இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு தான். அந்த பார்க்கிங்க்கு ஒரு கவர்மெண்ட் சைடான ஒரு ஆஃபீஸர் தான். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ என்ன செய்ய முடியும், கவர்மெண்ட்டே சப்போர்ட் இருந்துச்சுன்னா யார் என்ன செஞ்சாலும் இல்லை. நம்ம வந்து ஆக்சுவலி இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒருத்தர் 2 பேர் வேட்டைக்கு போயிருக்காங்க. ஓகே, அந்த உஞ்சன் சிட்டியில் இருக்க அந்த இடத்துக்கு வேட்டைக்கு போகும்போது ஏதோ சத்தம் கேட்குது. ஏடா ஏதோ சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே நிறையா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து சாட்டையால் அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, துன்புறுத்துறது, அவங்க கத்துறது, அலறது, காப்பாற்றுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ அதை பார்க்குறாங்க. நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறவங்க தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. தப்பிச்சும் பொழைச்சுன்னு சொல்லி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போனது மட்டும் கிடையாது, அவங்க அப்படியே போகிறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி இது நான் ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் வந்து படுத்திருப்பார் ரோட் சைடு. அப்போ அந்த ஸ்குவிட் கேம் வந்து ஆர்கனைஸ் பண்ண அந்த தாத்தா சொல்லுவார், நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, நீ வேணால் பாரு, என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க, அப்படி வந்துச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இவரும் இல்லை வருவார், அப்போ வந்தால் நீ வின்னு, வரலன்னா நான் வின்னு. கரெக்டாக ஒருத்தர் வருவார், பார்ப்பாரு, தட்டி தட்டி பார்த்துட்டு போயிடுவார். ஸோ இந்த தாத்தாவும் ஐயோ போயிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, என் தாத்தா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். பார்த்தா அவர் போலீஸை கூப்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவார். பார்த்தீங்களா மனிதநேயம் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லும்போது அவர் செத்து போயிருப்பார். அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு உண்மையிலே ஹியூமனிட்டி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நிறைய பேரை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு அட்வொகேட், அவர் பேர் ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவர் ஏதோ யங் மூன் அப்படின்னு தான் நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி தெரில. ஸோ அவர் தான் வந்து ப்ராசிக்யூட்டர் அந்த உல்ஜன் சிட்டியில், இந்த டிஸ்ட்ரிக்டில். ஸோ அவருக்கு வந்து நியூஸ் தெரியுது இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, ஓகே, நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் களத்தில் இறங்குறாரு.
ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நான் வந்து படித்தேன் நியூஸில் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், பூஜன் போலீஸ் ஸ்டேஷனில் என்னோட சகோதரரை வந்து நான் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, அந்த போலீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்க் என்கொயரியும் அந்த கானையும் மீட் பண்ண வைப்பாங்களாம். ஸோ மீட் பண்ண வைக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும்போது, அந்த பார்க் என்கொயரி என்ன பண்ணாரா, இவர் வந்து என்னை வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்னை வந்து ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் என் மேலே வச்சுருக்காரு, அதுக்கு இவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லிட்டு அதை தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அது அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் இவங்க வந்து பார்க்குறாங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்வொகேட் என்ன பண்ணார், ஓகே ஒரு கோர்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை வாங்கிட்டு அந்த ஃபேக்ட்ரியை போகிறாரு. பார்க்கும்போது தான் தெரியுது, எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி, அவ்வளோ பேர் கொடுமைப்படுத்தப்பட்டு, அதாவது அந்த கொடுமையெல்லாம் வந்துட்டு உண்மையிலே என்னால் சொல்லவே முடியலை. யோசிச்சு பாருங்கள், ரொம்ப மிருகத்தனமாக அது மிருகத்தனமான கூட இதில் மனுஷங்க தான் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஓகே, இவங்க வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ வந்து பார்க் என்கொயரியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அவருக்கு வந்துட்டு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு கேட்டேன். அது தாங்க கிடையாது. பார்க் குயினுக்கு அந்தளவுக்கு தண்டனை கொடுக்கல. ஆக்சுவலி இந்த கேஸ் அதுக்கப்புறம் ஃபர்தராக நிறைய பேர் போராட்டம் பண்ணி, இந்த வெளில வந்தார் பார்த்தீங்களா, ஹானாக இருக்கட்டும், சாயாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி, இவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் ஃபைனலி இந்த கேஸ் எல்லார் பார்வைக்கு வந்துச்சு. இது மட்டும் கிடையாது, அந்த பார்க் என்கொயரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் 15 வருஷம் சிறை தண்டனையும் 600 மில்லியன் யுவானும் அபராதமாக இருந்துச்சு. ஆனால் இவர் யார், கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டில் பாண்டிங்கில் இருக்க ஒரு ஆஃபீஸர் தான். இவருக்கு பின்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. இவர் வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரியில் நிறைய சம்பாதிச்சார் பார்த்தீங்களா, அந்த பணத்தை எல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ட்ரெஸ்லேருந்து வந்த பணமாக இருக்கட்டும், இந்த ஃபேக்ட்ரியில் அந்த பீப்புள், அந்த மக்களை வச்சு, இந்த குழந்தைங்களை வச்சு வேலை பார்த்த பணங்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவர் கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துருக்காரு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சார், நான் உங்களுக்காக தான் வேலை பார்த்தேன், இப்போ ஏன் தலையை விட்டுறாங்க, நான் உங்களை காட்டி கொடுத்துருவேன், அப்போ அவ்வளோதான் உங்கள் ஆட்சி போயிடும், நீங்களும் ரோட்டுக்கு வந்துடுவீங்க, ஸ்டேஷனில் உட்காந்து கழித்து நினைக்கிறதானே சொன்னால் கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நீ தப்பிச்சாதான் நான் தப்பிக்க முடியும், இப்போ நான் காப்பாற்றுறேன், கொஞ்ச நாள் மட்டும் சார் தான் அனுப்பிச்சிக்கோ, ஒரு 2 வருஷம் நீ அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கட்ட தேவையில்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவருக்கு அபராதத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. வெறும் 2 வருஷம்தான் அவர் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். அதுவும் எதுக்கு, மனித உரிமை மீறல், ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்ததுக்காக கிடையாது, இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிற அப்யூஸ் பண்ணுறது அதுக்காகலாம் கிடையாது, கரப்ஷனாக லஞ்சம் ஊழல், அதுக்காக தான் அரெஸ்ட் ஆகிருக்காரு. யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட்டே சேர்ந்து ஒரு தப்பு பண்ணால் யார் கேட்பா, அவங்க மீடியா கேட்டாலும் அரெஸ்ட் பண்ணாலுமே அவங்க ஒன்றுமே ஆகலை, அழகாக 2 வருஷம் சொல்லிட்டு உள்ள போய்ட்டு வெளில வந்திருப்பார். நினைக்கும் போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் வெளில வந்துட்டாங்க, ஓகே ஓவர் ஆகிடுச்சுன்னு கேட்டேன், கிடையவே கிடையாது. ஆக்சுவலி இந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளில வந்தவங்களும் அதுக்கப்புறம் மக்களாக அவங்களால சேரவே முடியல. பிகாஸ் இவங்க யார், எங்களோட ஐடென்டிட்டியை கேட்டால் நீங்கள் வந்து இந்த பிரதர்ஸ் ஹோமில் இருந்தாலே வந்திருக்கீங்க அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்களாம். இது மட்டும் கிடையாது, ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ட்ராமாக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க திடீர்னு சடனாக வெளில வந்தாங்கன்னாலுமே அந்த ட்ராமா, அந்த இன்சிடெண்ட் அவங்க மனசை விட்டு போகவே போகாது. அவங்க அதுக்கு ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க வெளில வரும்போதும் கூட அவங்களால நார்மலான வாழ்க்கையை வாழவே முடியல. நிறைய பேர் சஃபர் ஆகியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கொடுமையாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இதை நான் சொல்லும்போது நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபீல் இருக்கும், எப்படிலாம் இருக்குது நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நடந்தது சவுத் கொரியாவில் ஒரு பெரிய இன்சிடெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் ஸ்குவிட் கேம் அதாவது உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸ்குவிட் கேமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்குவிட் கேமோட டேரக்டர் வந்துட்டு நான் இதை வச்சுலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்மளால் இந்த இன்சிடெண்ட்டை ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஸ்குவிட் கேமில் எப்படி நடந்துச்சு, நல்லா நடந்துச்சு.
ஸோ அது எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு சீக்கிரமாக புரியுது, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குல்ல, அவ்வளோதான் விஷயம். யோசிச்சு பாருங்களேன். ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நன்றி.